அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட்டான நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய சிலை நிறுவப் போறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஆக்சுவலி மே 5 ஓகேங்களா? மே 5 வந்து கார்ல் மார்க்ஸோட பர்த் ஆனிவர்சரி. மே 5 1818ல வந்து பிறந்திருப்பார் சரிங்களா? ஸோ அந்த பர்த் ஆனிவர்சரி அப்ப நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிமாரா நூலகம் இருக்கு இல்லையா? அந்த கன்னிமாரா பப்ளிக் லைப்ரரியில வந்து என்ட்ரன்ஸ்ல கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய சிலை நிறுவப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்ததா 5 தமிழ் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ யார் இந்த எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள், மெர்வின் அப்படிங்கிற எழுத்தாளர், பழனி அப்படிங்கிற எழுத்தாளர், கோதண்டம் அப்படிங்கிற எழுத்தாளர், அடுத்தது தமிழ்நாவன் அப்படிங்கிற எழுத்தாளர். இவங்களுடைய படைப்புகள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு பின்னணியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 29ல இருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த தினம் அது தமிழ் வாரமாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதுல ஏப்ரல் 29 பார்த்தீங்கன்னா, கவிஞர்கள் தினமாக கொண்டாடப்படுது தமிழ்நாட்டுல. போயட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த ஒரு விழா, அந்த விழாவோட இறுதி முடிவின் போது இந்த ஒரு அறிவிப்ப வந்து தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ரூ. 10,00,000 குடுத்திருக்காங்க. நாட்டுடைமையாக்கப்பட்ட அந்த கவிஞர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ரூ. 10,00,000 வந்து ராயல்ட்டியா வந்து குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வியன்னா கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் ட்ரீட்டீஸ். இப்ப நெறைய நாடுகள் ஒப்பந்தங்கள் வந்து போட்டுப்பாங்க. அந்த ஒப்பந்தங்கள எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு விதிமுறைகள்லாம் இருக்கு. அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா, வியன்னா கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் ட்ரீட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, 1969ஆம் ஆண்டு நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அபெயன்ஸ் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து இந்த இண்டஸ் வாட்டர் இருந்து போகக்கூடிய தண்ணீர வந்து நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அத பத்தி தான் இங்க வந்து குடுத்திருக்காங்க. சரியா? அதுல வியன்னா கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் ட்ரீட்டீஸ் அப்படிங்கிறது முக்கியம். 1969ல வந்து நமக்கு வந்திருக்கு. சரியா? அதே மாரி இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேஸ்ட் சென்சஸ் ரிலேட்டடா குடுத்திருந்தாங்க. இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஜஸ்டிஸ் ரோஹிணி கமிஷன் 2023ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரோஹிணி கமிஷன் பத்தி நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ரோஹிணி கமிஷன் எந்த கம்யூனிட்டியோட ரிலேட் ஆகி வராங்கன்னா, ஓபிசியோட ரிலேட் ஆகி வருவாங்க. சரிங்களா? அதாவது ஓபிசி கம்யூனிட்டிக்குள்ள சப் கேட்டகரைசேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எக்ஸாமைன் பண்ண கமிட்டி தான் யாருன்னா, ரோஹிணி கமிட்டி. சரிங்களா? ரோஹிணி கமிஷன் ஓகேங்களா? ரைட். சப் கேட்டகரைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நமக்கு எஸ்சி அப்படிங்கிற கம்யூனிட்டி இருந்துச்சு. 18% தமிழ்நாட்டுல குடுத்திருந்தோம். 2009ல அப்ப இருந்த முதலமைச்சர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த எஸ்சி அப்படிங்கிற கேட்டகரியில உள்ஒதுக்கீடாக எஸ்சி, அப்படின்னு பிரிச்சு அவங்களுக்கு ஒரு அருந்ததியர்களுக்கு ஒரு 3% வந்து குடுத்திருப்பாங்க. 18% ஒரு 3% உள்ஒதுக்கீடாக. இந்த மாதிரி உள்ஒதுக்கீடா குடுக்கிறது தான் நம்ம சப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஓபிசில பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக போட்ட கமிட்டி தான் இந்த ரோஹிணி கமிஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுல மரபணு திருத்தப்பட்ட அரிசி வகைகள் அப்படிங்கிறது நேத்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா? 2 நாளைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த மரபணு வகைகள பத்தி தான் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பிடி காட்டன் அதெல்லாம் வந்து இருக்கு. சரிங்களா? இதெல்லாமே மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஜீன் எடிட்டட் அப்படின்னா, மரபணு திருத்தப்பட்ட விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபணு திருத்தப்பட்ட பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனடிக்கலி எடிட்டட் அப்படின்னா. ஸோ இந்தியாவுல 2 ஜெனடிக்கலி எடிட்டட் ரைஸ் வெரைட்டீஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு பேர் பார்த்தீங்க அப்படின்னா, கமலா டிஆர்ஆர் தென் 100 அப்படிங்கிறது அதோட பேர். சரிங்களா? கமலா அப்படிங்கிறது ஒரு வெரைட்டியோட பேர். இந்த வெரைட்டிய யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச் ஹைதராபாத். ஓகேங்களா? இவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு வெரைட்டி பேர் பூசா டிஎஸ்டி ரைஸ் 1 அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த பூசா டிஎஸ்டி ரைஸ் 1 அப்படிங்கிறத யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டெல்லி. இங்க வந்து இந்தியன் ரைஸ் ரிசர்ச் ரைஸ் ரிசர்ச் வந்து கமலா அப்படிங்கிறது. இதுவே பூசா அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து பண்ணியிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெல்லியில வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.